கல்யாணம் ஆயிட்டு பிரெக்னென்ட் ஆயிட்ட அப்புறம் தான் லாவண்யாவும் ஹீரோ கிட்ட நான் காலேஜ் டைம்ல ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தேன், அவன் இல்லாம என்னால இருக்க முடியாதுன்ற விஷயத்தையும் சொல்லுவா. அது கேட்டு அவனும் ரொம்ப கடுப்பாயிட்டு என் குழந்தைய பெத்து குடுத்துட்டு 6 மாசம் தாய்ப்பால் குடுத்துட்டு நீ எங்க வேணாலும் போகணும்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் என்னையும் என் குழந்தைய பக்கத்துக்கு நீ வரவே கூடாதுன்னு சொல்லிடுவான். நம்ம ஹீரோவும் லாவண்யா பிரெக்னென்ட் இருக்க ஒரே காரணத்துக்காக அவளுக்கு தேவையான விஷயத்தை எல்லாமே பார்த்து செஞ்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த குழந்தையும் பிறந்துரும். ஒரு நாள் அந்த குழந்தையும் அழுதுகிட்டே இருக்கும். அவ அதை கண்டுக்காம போன் பேசிக்கிட்டே இருப்பா. அதை பாக்குற நம்ம ஹீரோவும் அந்த குழந்தைய வந்து வாங்கிட்டு போயிடுறான். அவளோட லவரும் யூகேல இருந்து வந்திருப்பான். அதனால அவனும் லாவண்யாக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பான். அவன் ஸ்டே பண்ணிட்டு இருக்க ரெசார்ட்டோட அட்ரஸ் கொடுத்துட்டு நாளைக்கு மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு காலை கட் பண்றான். அவளும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அடுத்த நாள் காலைல ஹஸ்பண்டையும் குழந்தைய விட்டுட்டு விஷ்ணு கூட போலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவா. அந்த குழந்தையும் அழுதுகிட்டு இருக்கும். லாவண்யாவை வீடு ஃபுல்லா தேடி பார்க்கும்போது தான் தெரிய வரும் அவ சொல்லாம கொள்ளாம விட்டு போயிட்டான்னு புரிய வரும். லாவண்யாவும் அவளோட லவர் விஷ்ணுவை பாக்குறதுக்காக அவன் ஸ்டே பண்ணிருக்க ரூமுக்கு போவா. பார்த்தா தான் தெரியும் விஷ்ணுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. ரொம்பவே கோவப்பட்டு அவனை அடிச்சுட்டு அழுதுகிட்டே அங்க இருந்து கிளம்பிடுவா. லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு எங்க போறதுன்னு தெரியாம ஒரு இடத்துல உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருப்பான். அப்ப அவளோட ஹஸ்பண்டும் குழந்தைய தூக்கிட்டு அவ பக்கத்துல வந்து உட்காந்துட்டு எனக்கு ஒரு பையன் கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்காத என்ன, ஆனா நம்ம பாப்பாக்கு ஒரு அம்மா கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அம்மா பாசம் இல்லாம வளர்றது ரொம்பவே கஷ்டம். அந்த வழியை என் குழந்தைகிட்ட கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னோட சுய மரியாதை விட்டுட்டு நம்ம குழந்தைக்காக கேக்குறேன், உனக்கு இஷ்டம் தான் என் கூட வான்னு சொல்லிட்டு அவனே எழுந்து போயிடுறான். அவன் சொன்னது எல்லாமே யோசிச்சுட்டு ரொம்பவும் அழுதுகிட்டே அவன் பின்னாடி எழுந்து போயிடுவா.